வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய வாரி தந்த வள்ளல் படம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வாரி தந்த வள்ளல் இது வந்து ஒரு சிறு கதை மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்க, பாணரின் இல்லம் குழந்தைகள் அழுதபடி இருந்தார்கள். பாணர்னா யாரு? முதல்ல இசை எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, பாடல் மூலமா நம்ம தமிழ் பாடல்கள் பாடி இசை என்ன சொல்லுது, கூத்தடி தெருக்கூத்து இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களதான் வந்து பாணர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்ல அழகான தமிழ்ல பேசுவாங்க பாணர்கள். அதுதான் வந்து அவங்களோட குடும்பம் வந்து குழந்தைகள் அழுதபடி இருந்தாங்க. ஏன்னா சில நேரம் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும், குடும்பத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துவாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு பணம் எதுவும் கிடைக்காது. அப்படின்றபோது அப்போ குடும்பம் வந்து கொஞ்சம் வறுமையில தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த நேரம். அப்போ வந்து குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்களாம், அழுதபடி இருந்தார்கள். அப்போ இந்த குழந்தை என்ன கேட்குது, இந்த பாருங்க, இந்த ஒரு குழந்தை உட்காந்து அழுதுட்டு இருக்குது பாருங்க. இந்த குழந்தை என்ன கேட்குதான், அம்மா பசிக்கிறது, சோறு வேண்டும். இந்த குழந்தை என்ன கேட்குது, அம்மா பசிக்கிறது, சோறு வேண்டும். பாணரோட வீட்டில் குழந்தைகள் அழுகுறாங்க. அது அந்த குட்டி குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அம்மா பசிக்கிறது, சோறு வேண்டும்னு சொல்றாரு. அப்போ அந்த குழந்தையோட அப்பா யாரு, குழந்தையின் அப்பா. அப்போ வந்து அவர் என்ன கேட்கிறாரு, குழந்தைகள் ஏன் அழுகின்றனர், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர், உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு. அப்போ அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்றாங்கன்னா, இருந்தால் கொடுத்திருப்பேனே, மிச்சம் இருந்த சிறிதளவு தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. கொஞ்சம் தான் மிச்சம் இருந்திருக்கு, தானியங்களும் மாவு இருந்திருக்கு, அது நேற்றே தீர்ந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரு, அவங்க மனைவி கூறாங்க. அவங்களும் மனைவியும் அழுகுறாங்க பாருங்க. அந்த 2 குழந்தைங்களும் அழுதுட்டு இருக்காங்க, பசியால அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. யாரு, அந்த குழந்தைங்களோட அப்பாவும் வந்து குழந்தைங்களாம் பசியில் இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. குழந்தைங்களாம் பசியா இருக்காங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட அப்பாவும் என்ன பண்றாரு, கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப வந்து அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கூறுறாங்க. மனைவி என்ன சொல்றாங்க, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க கணவர் என்ன சொல்றாரு, நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். நீ சொல்ற யோசனையால நம்ம குழந்தைகளோட பசி நீங்கட்டும்னா நீ சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கொல்லிமலை அரசர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு பொருட்கள் அள்ளி கொடுக்கும். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. அதாவது கொல்லிமலை அரசர், அவர் பேர் என்னது, வல்வில் ஓரி. அவர் என்ன பண்றாராம், அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அதனால அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அங்க ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க. அதுக்கு அவங்க கணவர் என்ன சொல்றாரு, ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன், வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர், இப்பொழுதே செல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் சொல்றாங்க. அடுத்து, சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. யார் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க. சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். அவங்க கணவர் வந்து வல்வில் ஓரியை பார்க்கறதுக்கு செல்றாரு. அடுத்து அரசவை. எங்க அரசவையில வந்து யார், வல்வில் ஓரி அரசவைக்கு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, வாலிய மன்னா, அங்க அரசவையில ஒருத்தர் வந்து சொல்றாரு, வாலிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ள அரசவையில இருக்கவங்க சொல்றாங்க. உடனே மன்னர் என்ன சொல்றாரு, தடுக்காதே, அவரை விரைந்து உடனே அனுப்புக. அவர் வந்து ரொம்ப காத்திருக்க வைக்கணும், உடனே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வல்வில் ஓரி சொல்றாரு. ஏன், இவர் தான் மன்னர் வல்வில் ஓரி. தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. அடுத்து உடனே வந்து அவர் உள்ள வந்து என்ன சொல்றாரு, அந்த குழந்தையோட அப்பா என்ன சொல்றாரு, கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகனே, நீவிர் வாழ்க, உமது படை வாழ்க. எப்படி வாழ்த்துறாரு, கொல்லிமலை கொற்றவா, கொற்றவன் என்னதான், மன்னர்னு அர்த்தம். கொடைத்திறத்தின் கோமகனே, நீவிர் வாழ்க, உமது படை வாழ்க. உடனே வந்து மன்னர் என்ன சொல்றாரு, யாரு, வல்வில் ஓரி, அவர் என்ன சொல்றாரு, தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக,
வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம், நீங்கள் வந்து உங்களோட தமிழ் தொண்டு வளரட்டும், என்னை நாடி வந்த காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து இந்த பாணர் என்ன சொல்றாருன்னா, வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் நடிப்பில் பூனை உறங்குகிறது. அதாவது வீட்டில் வந்து சமையல் எதுவும் செய்யல, அங்கே என்ன பண்ணுது, அடுப்பறையில் பூனை தான் உறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அதுக்கு வந்து மன்னர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது. உணவின்றி என் மனைவி மெலிந்து கிடக்கிறாள், பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். அதாவது மனைவி வந்து ரொம்ப வறுமையில உடம்பே மெலிஞ்சு போச்சு, குழந்தைகளும் வந்து என்னது வெறும் காற்றுறதா உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் கூறுகிறார். உடனே மன்னர் என்ன சொல்றாரு, கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது எனது பொறுப்பு. மன்னர் என்ன சொல்றாரு, கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது எனது பொறுப்பு. உடனே பாணர் என்ன சொல்றாரு, மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள். எப்படி வந்து ஒரு மரம் இருக்கு, மாங்காய் மரமோ இல்ல என்ன சொல்றது கொய்யா மரம், அது பழுத்துச்சுன்னா என்ன பண்ணும், எல்லாருக்கும் பயன் கொடுக்கும். அந்த மாதிரிதான் எம் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் கூறுகிறார். அதுக்கு ஆகட்டும் பாணரே, அமைச்சரே வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்து விடுங்கள். இப்ப சாப்பாடுக்கு மட்டும் அவர் கொடுக்கல, பல தலைமுறைகள் வாழ்ற அளவுக்கு பொருளை கொடுங்கன்னு சொல்லிட்டு வல்வில் ஓரி சொல்றாரு. அப்ப அவ்வளவு எவ்வளவு கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்து பாருங்க, ஆகட்டும் அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு கூறுகிறார். அடுத்து பாருங்க, மன்னர் சொல்ற, பொற்காசுகளை அள்ளி தருக, அணிமணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுங்க. என்னென்ன கொடுக்குறாராம், அணிமணி பொற்காசுகள் கொடுக்குறாங்களாம், அணிமணிகள், யானைகள், பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வந்து மன்னர் வந்து கொடுத்து விட சொல்லி ஆணையிடுகிறார். தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலை செய்யறவங்களும் வேலையாட்களும் சொல்றாங்க. அடுத்து இங்க என்ன பண்றாரு வல்வில் ஒரு என்ன சொல்றது, கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க. எப்பயுமே வந்து கற்ற கல்வி நம்மளோட அறியாமையை அகற்றுவது போல உங்களோட துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவிர் வாழ்கன்னு சொல்லிட்டு பாணர் வந்து மன்னர்கிட்ட நன்றி தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க கிளம்புறாங்க. யானை இங்க பாருங்க மேல பொருள் தங்க காசு இதெல்லாம் இருக்குது. இங்க வந்து பாணர் இருக்காரு. போய் வரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க. இதுதான் மன்னர். பாணர் போறாரு. அப்போ மன்னர் என்ன சொல்றாராம், போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க. ஸோ இந்த பாடத்தில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, வல்வில் ஓரி வந்து குடைத்திறத்துல எவ்வளோ வந்து இறக்க குணம் உள்ளவர், எவ்வளோ வந்து அவர் உதவி செய்கிறாரு அப்படின்றதான் இந்த கதையில வந்து நமக்கு தெரிகிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒவ்வொருத்தர் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.